ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அரசாங்க வக்கீலாக இருந்த சீடர் ஒருவர் ரமண மகரிஷியிடம், இந்த அருணாச்சலத்தை சுற்றி 3 யோஜனை தூரத்திற்குள் வசிப்பவர்களுக்கு நான் அவர்களது பாவங்களை எரித்து அவர்களுக்கு மோட்சம் அளிக்கிறேன். இங்கு வசிப்பவர்கள் குரு மூலம் தீட்சை பெற வேண்டிய அவசியம் கூட இல்லை. இது எனது ஆணை என்று சிவபெருமான் வாக்கு கொடுத்திருப்பதாக அருணாச்சல மகாத்மியம் கூறுகிறதே, இது சரிதானா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு ரமண மகரிஷி, இது சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வந்திருக்கும் தீர்ப்பு, இதற்கு நாம் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டியதுதான் என்று அந்த வக்கீலுக்கு கோர்ட் லாங்குவேஜிலேயே பதில் சொல்லியிருக்கிறார். தாங்கள் திருவண்ணாமலையில் நெடுங்காலம் தவமியற்றிய தவசீலர். அருணாச்சல மகாத்மியத்தில் கூறப்பட்டிருக்கும் இந்த சிவனது ஆணை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை. ராமாயண யுத்த காலத்தில் மயங்கி கிடந்த ராமலட்சுமணர்களை கருட பகவான் இருக்கா இல்லையா, அவர் தன்னுடைய ரெக்கையினால் அந்த நாக பாஷாணத்தை விலக்கி கொடுத்தார் அப்படின்னு. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு ஈகோ வருதான், ஆனானப்பட்ட ராமலட்சுமணர்களே கூட நான் தான் பழக்க வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவருக்கு அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரியவங்க, நாம் போய் இப்படிலாம் நினைக்கிறோமேன்னு. நாரதர்கிட்ட போய் கேட்குறாராம், நாரதரே எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு இக்னரண்ட்டான ஒரு தாட் வருதுன்னு. அதுக்கு நாரதர் சொல்கிறாராம், நீங்கள் ஒன்று செய்யுங்க, காகபூஜண்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசிரமத்துக்கு போய் விளக்கம் கேளுங்கன்ட்டு. ஸோ இவர் பறந்து காகபூஜண்டர் ஆசிரமத்துக்கு ஒரு 3-4 மைல் தள்ளி இருக்கிற போதே இவருக்கு கிறிஸ்டல் கிளியராக மைண்ட் அப்படியே டிரான்ஸ்குவல் ஆகிடுச்சோம். இருந்தாலையும் அங்கே போய் கேட்குறாராம், எனக்கு ஒன்றுமே புரியல, நாரதர் உங்கள் ஆசிரமத்துக்கு போக சொன்னார், உங்கள் ஆசிரமத்துக்கு பல மைல் தூரம் இருக்கிற போதே எனக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை, மைண்ட் அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக ஆகிப்போச்சு அப்படின்னு. அதுக்கு காகபூஜண்டர் சொன்னாராம், இந்த இடத்துல நாங்கள் எத்தனையோ காலங்களாக ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனுடைய வைப்ரேஷன் அவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்கு பாரு அப்படின்னாராம். அதே மாதிரி தான் திருவண்ணாமலை ஒவ்வொரு யுகத்தில், முதல் யுகத்தில் தங்கமலை, அதுக்கு அடுத்து வெள்ளிமலை, காப்பர் மலை, இப்போ கல்லுமலை. ஸோ ஒவ்வொரு யுகத்துலேயும் ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை அப்படின்வாங்க. ஞானம் செய்கிறவங்க தபோவனர்கள், இங்கே இருந்தாலும் எல்லாரையும் வாவான்னு கூப்பிடுற மலை தான் அது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். வேறு ஒரு பாட்டு கூட இருக்குது, ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் அருணாபுரி நாட்டினிலே. அருணாச்சலம்ன்ற ஊரில் இருக்கிறவங்க, அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஓயாமல் சிவபூஜை செய்து தான் சாப்பிடுவாங்க. அத்தகு அன்பர்தம் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்தலேனே அருணாபுரி நாட்டின் நிலையம்னார். அந்த பக்தர்கள் இருக்காங்களே, அவங்க சாப்பிட்டு போட்ட அந்த எச்சசோட்டை சாப்பிட்ற ஒரு நாயாக கூட நாம் பறக்கணும் அந்த ஊரில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவண்ணாமலையை பற்றி. இப்போ திருவண்ணாமலை என்பது 4 யுகங்களாகவும் விசேஷமாக இருக்குது. உலகத்தில் 7 இடத்துல கல்லால மரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கல்லால மரம்னா என்ன, ஒரு ஆலமரம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும், அதுதான் கல் ஆலமரம்ன்றது. 7 இடத்துல இருக்கான். இப்போ நீங்கள்லாம் மந்திரம் சொல்கிற போது என்ன சொல்கிறீங்க, ஜம்போத்வீபம் அப்படிங்கிறீங்க. ஜம்போத்வீபம் எங்கே இருக்குது, கைலாச மலைக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த ஒரு ஜெயின மதத்து மகான்களாக இருந்தாலையும் அந்த மரம் ஜம்போத்துனா நாவல் பழம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது, அங்கே போய் சமாதி ஆடணும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் திருவண்ணாமலை என்பது. அதனால் திருவண்ணாமலையில் அந்த மலை இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் ஒரு கல்லால மரம் இருக்குது. அங்கே ஒளி வடிவாக பகவானும் அவரை நேசிக்கிறவர்களும் எத்தனையோ காலங்களாக அங்கே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உருவங்களாக அல்ல, ஒளி வடிவங்களாக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கான வழி அடியண்ணாமலை கோயிலினுடைய வடகிழக்கு திசையில் இருக்குது. ரமணர் அவர்கள் இருந்தபோது அந்த அடியண்ணாமலை கோயிலுக்கு திருப்பணி செய்கிறாங்க. அப்போ ஓடி வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய வழி போகுது குகைக்குன்னு.
அவர் சொல்கிறார், ஆமாம் அங்கே வழியாக தான் அண்ணாமலையார் இருக்கிற அந்த மலை கோக்குள்ளே வழி போகுது, கலியுகம். அது திறந்து வச்சிங்கன்னா ஜனங்கள்லாம் போய் சாராயம் குடிச்சு தப்பு தண்டெல்லாம் பண்ணி அதனுடைய சாங்டிட்டி கெடுத்துருவாங்க. அதனால் அதை 6 அடிக்கு கான்க்ரீட் போட்டு மூட்டிடுங்கன்றார். அதனால் அது அடைச்சிட்டாங்க. 6 அடிக்கு கான்க்ரீட்னால் பாரு, அது யார் உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு பார்க்க முடியும். அந்த மலைக்குள்ளே அவர் இருக்கார். அந்த ஜோதி வடிவத்தில் இறைவன் இருக்கிறார் என்பது. ரமண மகரிஷி ஒரு நாள் அப்படியே மலை மேலே நடந்து போயிட்டே இருக்கார். நடந்து போகிற போது ஒரு 7 ஜொனைங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த 7 ஜொனைக்கிட்ட பெரிய ஒரு ஆலை இலை கிடச்சிது. இவ்வளோ பெரிய ஆலை இலை இருக்குன்னா இந்த இடம்தான் அந்த கோவைக்கு போகிற வழியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல் செடியிலேருந்து ராட்சச குழவிகளெல்லாம் வந்து அவரை அப்படியே சேனக்கார மாதிரி கடிச்சிடுது, தலையிலேருந்து கால் வரைக்கும். அவர் வந்துடுறார். வந்துட்டு சொல்கிறார், அந்த கோவைக்கு போகிற ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 7 ஜொனைக்கிட்ட, ஆனால் நமக்கு உத்தரவாகலை, அதனால் வந்துட்டோம் அப்படிங்கிறார் அவர். அவர்கிட்ட அண்ணாமலைன்னு ஒருத்தர், குஞ்சுசாமின்னு ஒருத்தர், கேரளாக்காரர். இவங்க 2 பேரும் நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி ரமணர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கட்டு சாதம் கட்டிக்கின்னு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோடனே ஒரு ஆள் 2 கை 2 கால் வச்சு நாயாட்டம் குலைக்கிறாரு. இன்னொரு ஆள் ஐயோ கண்ணு தெரியலையே ரமணா காப்பாற்றுங்கிறாரு. அப்போ ஒரு விறகு வெட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு நீட்டான குச்சி கொடுத்து, இதை பிடிச்சிட்டு இந்த பக்கம் போ, இதை பிடிச்சி இந்த பக்கம்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த பக்கம் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்ட்டு, அங்கே தப்பிச்சா போகிறோன்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு. இது ரமணர் இருந்த காலத்திலேயே நடந்த நிகழ்ச்சி. ரமணருக்கும் நடந்தது, மற்றவங்களுக்கும் நடந்த நிகழ்ச்சி. நான் ஒரு 48 நாள் அந்த இடத்துக்கு போயிடணுங்கிறதுக்காக விரதம் இருந்தேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால், வேறு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், காஃபி டீ எதுவுமே கிடையாது. காலையில் போய் கோயிலுக்குள்ளே உட்காந்துக்குவேன். அதான உடனே இப்போ ஒரு 12:30 மணிக்கு கோயில் சாத்துவாங்கல்ல மத்தியானம், இப்போ ராமசுரத்குமார் சாமிகிட்ட உட்காந்துருப்பேன். அங்கேருந்து ஒரு 3:30-4 மணிக்கு கிளம்பி மலையை ஒரு சுற்றிட்டு திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிடுவேன். நைட்டு அந்த பள்ளியறை சேவை 9-9:30 மணிக்கு ஆகும். ஸோ அங்கேருந்து திருப்பியும் சிவகாசி நாடார் மேன்ஷனில் போய் 5 ரூபா கொடுத்து ஒரு பாய் தலைகாணி வாங்கி மொட்டை மாடியில் படுத்துக்கின்னு இருப்பேன். இப்படி 48 நாள் நான் திருவண்ணாமலையில் இருந்தேன். என்னுடைய நோக்கம் என்ன, யாருமே வந்து கலிகாலத்தில் பார்க்காத அந்த கோவைக்கு நாம் போய் சேர்ந்துடணும் எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக. இப்போ 48வது நாள் நான் அங்கே உட்காந்துன்னு இருக்கேன். எங்கள் ரமணர் இந்த பாதாள எங்கள் கீழே இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். அப்போ ராமசுரத்குமார் சாமி வந்தார். வந்து என்னை கை பிடிச்சின்னுட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை 2 பேரையும் ஒரு சுற்றிட்டு வந்தார். எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி போய் இருட்டாக இருந்துச்சு. ஆகாசத்தில் ஒரு ஜோதி மாதிரி. அது திருப்பியும் அந்த காட்சி மறைஞ்ச உடனே எல்லா லைட்டும் எரிஞ்சுது. இப்போ ஒரு ஆள் வந்தார். வந்து சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துருக்கிறேன் அப்படின்றார். இப்போ என்கிட்ட சொல்கிறார், சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், சி எ சென்ட் ஸ்வீட் காரம் ஃபார் யூ அப்படின்றார். ஒரு ஏழை பொம்பளை வரா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு. அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு என் கைப்பிடி வைக்க சொல்லி அந்த சாதத்தை என் கையில் வச்சுக்கினே வராரு. இப்படியே சாப்பிட சொல்கிறாரு. அவர் கையை திருவோட்டில் கழுவிட்டு அதை குடிச்சிடுன்றார். ஒரு சித்த புருஷன் இல்லை ஒரு யோகி தன் கையை கழுவக்கூடாது. நீ பார்த்தேன்னா இந்த சாமியாருங்கெல்லாம் சாப்பிட்ட உடனே இப்படி கையில் தொட்டுக்குவாங்க, கையெல்லாம் கழுவ மாட்டாங்க. கை கழுவிட்டால் பவர் கொடுத்துட்டாங்கன்றது, கை கழுவிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் அவர் என்ன பண்ணார், கையை கழுவிட்டாருன்னா அதை கொடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. இப்படி ஒரு ஷிரடி பாபா இருக்கார். அவருக்கு பவரை கொடுக்க வேண்டிய குருநாதர் யார், வெங்கூசா. வெங்கூசான்னா யார், வெங்கடேசா பெருமாள். அவர் வந்து இந்த ஒரு பசுமாடு இருக்குது, இதனுடைய பாலை கறந்துக்கணும் வாங்குறார். அவர் போய் மலட்டு பசுமாடுன்றார். இவர் போய் அந்த பசுமாட்டை நல்லா தடவிட்டு இப்போ கரை வருன்றார். அதை இவர் கொடுத்து குடிங்கிறார் ஷிரடி பாபாவுக்கு. மலட்டு பசுமாடு தான். எப்படி ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டுன்றீங்களோ அப்போ தன்னுடைய எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுறது. ஸோ அந்த மாதிரி தடவிட்டு இதை குடிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, என்கிட்ட இந்த பவர்லாம் உங்கள்கிட்ட வந்துடுச்சு, அதை டெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் இருன்னு. அப்போ அங்கே இருக்கிற குறும்புக்கார பசங்கள்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க வெங்குசா மேலே, பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு.
அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களாம் மயங்கி விழுந்தோடனே என் பவர் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், நீ அவங்க மேலெல்லாம் தண்ணி தெளி என்ன நினச்சிங்கிறாரு. அவங்கெல்லாம் எந்திரிச்சு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவருங்கிறது இப்படியெல்லாம் நடக்கும். இமயமலையில் ஒரு பாபா, அவரை தேடிட்டு லாஹிரி மாசாயின்னு ஒருத்தர் போகிறார். ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர் அல்மோரா கிட்ட நடந்து போயினே இருக்கார். அவருக்கே தெரியாது, பிரம்ம பிடிச்ச மாதிரி போகிறார். அப்போ ஒரு ஆள் வந்து இதை குடிங்கிறார். அதை குடிச்சிட்டு கண்ணு திறந்து பார்த்தாக்கா அந்த மகான் எந்த குகையில் இருக்காரோ, கல்லால மரம், அதுக்கு ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் நிற்கிது. நீ இதுக்கு முன்னே தவம் செய்த இடம் இங்கே இருக்குது, உள்ளே போய் பாருங்கிறார். பார்த்தா இவர் ஞாபகம் வருது, நம்ம தவம் செஞ்ச இடம் இங்கே இருக்குது, நம்ம விட்டு போன பொருளெல்லாம் கூட இருக்குன்னு. இப்போ இவருக்கு சொல்கிறாங்க, நீ வந்து பிறந்த நாள்லேருந்து நான் ஒன்று அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ உலகத்துக்கு ஆன்மீக கடமை செய்ய வேண்டிய நேரம் இப்போ தான் வந்திருக்கு, இனிமேல் நீ ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் இருக்க வேண்டியதில்லை போன்ட்டு அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த மிஷனை ஆரம்பித்தார். அந்த பாபாஜியுடைய சிஷ்யராக இருந்த லாஹிரி மாசாய், அவருடைய சிஷ்யர் தான் பரமஹம்ச யோகானந்தா, ஆட்டோபயோகிராஃபி யோகின்ற புத்தகத்தை எழுதினவர். இப்படி உலகத்தில் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி விதவிதமாக கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்படி திருவண்ணாமலையில் வைத்து அவர் ஒரு 40-50 வருஷ காலம் சுடுகாட்லேயும் அங்கே இங்கேயும் அலைஞ்சி சேர்த்து வச்ச அந்த ஜபத்தினுடைய மகிமை இருக்கு இல்லையா, அது எனக்கு கொடுக்குற மாதிரியாக ஆச்சு. இப்போ நான் தேடினது எதை, ஒரு 48 நாள் விரதம் இருந்து அண்ணாமலையார் கல்லால மரத்தை பார்க்கணுன்னு தேடினேன் நான். ஸோ அதே எனர்ஜி தான் அவர்கிட்டே இருந்துச்சு. அவர் அதே திருவண்ணாமலையில் 11 பேர் இருப்பாங்களாம், மலையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல. ஏகாதச ருத்ரர்கள்னு பேர் அவங்களுக்கெல்லாம். அந்த 11 பேர்கிட்டையுமே அந்த அண்ணாமலையாருடைய எனர்ஜி வேலை செய்யும். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மலையை நோக்கி தான் தவம் செய்கிறாங்கன்ற மாதிரி. அப்படி நம்ம பார்த்த மகான்களில் பூண்டி மகான் ஒருத்தர், இப்படி விதவிதமான மகான்கள் மலையை சுற்றி இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சாலையும் தெரியலனாலையும். இன்க்ளூடிங் இவர் ஞானானந்த கிருசாமி, கரெக்டாக திருக்கோவிலூர்லேருந்து அவர் பண்ணிட்டு இருப்பார், இவர் இங்கேருந்து பண்ணிட்டு, இப்படிலாம் கணக்கு இருக்குது, நமக்கு புரியாது இதெல்லாம். அப்போ ராம்சரத்குமார் சாமி இதை கொடுத்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, when Brahma and Vishnu cannot see my father, why this beggar and you should think that we should go and disturb them physically அப்படின்னா. அதாவது ஒரு ஒளிங்கிறது டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. சூரியனுடைய வெளிச்சம் இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? உலகம் பூராவும் இருக்குது. சந்திரனுடைய வெளிச்சம் உலகம் பூரா இருக்குது. அந்த மாதிரி அண்ணாமலையார் இருக்காருன்னா அவருடைய பிரபாவம் இல்லை பிரகாசம் உலகம் பூராவும் இருக்குது. அங்கே தான் போய் அந்த கல்லால் மரத்துக்கிட்டே யாரோ ஒருத்தர் 19 செகண்ட் மெயின் ரோடு அடையாறுன்ற மாதிரி அட்ரஸ் கிடையாது. அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும், இருந்த இடத்துல இருந்து பண்ண முடியும் அப்படின்றது அனுபவங்களில் சொல்லுகிற விஷயம். இப்படி தான் ஆன்மீகம் வரும். இப்போ சிவசங்கர் பாபா ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்து இருக்காருன்னா இது சும்மா வராது. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஒன் டேன்னு ஒரு நாளில் உருவாகிற விஷயம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொன்னது. 48 நாள் விரதம் இருந்து அண்ணாமலையார் பார்க்கணும் போனால் அவர்கிட்ட இருக்குது அந்த அண்ணாமலை எனர்ஜி. ஏன்னா அவ்வளோ தவம் பண்ணி 45 வருஷம் சுடுகாட்லேயும் அங்கே இங்கே அலைஞ்சி அவருக்கு கிடச்சிருக்கு, அதனால் வருது. இது ஒரு காரணம். ஒய் ஹீ அண்ட் ஒய் மீ அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சிரிடி பாபா இருக்கார் இல்லையா, அவர் சிரிடிக்கு வந்தபோது எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊரில் ஆற்ற கடந்து தான் வரணும், மழை பெஞ்சால் அது கூட முடியாது, வறண்ட பூமி அப்படின்னு. அவர் இந்த இடத்த தோண்டுங்கன்றார். தோண்டி பார்த்தா அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த இதில் அப்படி ஜட நிஷ்டையில் ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒரு உருவம் உட்காந்துட்ருக்கு. சொல்கிறாரு, நான் போன பிறவியில் கபீர்தாசராக இருந்தேன். நான் கபீர்தாசராக இருந்தபோது என்னுடைய குருவாக இருந்த ராமானந்தருடைய சமாதி இது. ஸோ என் குருவோட சமாதி இந்த ஊரில் இருக்குங்கிறதுனால நான் இந்த ஊரை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போது கபீர்தாசராக இருந்தவர் தான் ராம்சரத்குமார் சாமி. ஏன்னா பரமாச்சாரியார் இங்கே செங்கல்பட்டுக்கிட்ட லெக்சர் கொடுத்துட்டுருக்கிற போது திடீர்னு பரமாச்சாரியார் சொல்கிறார், கபீர்தாசராக இருந்த ஒருத்தர் இப்போ நம்ம பிரவச்சனத்தை கேட்கறதுக்கு இங்கே இருக்கார் தெரியுமோ அப்படிங்கிறார். அது ராம்சரத்குமார் சாமி ஒரு தூணுக்கு பின்னால் நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கார். இது ஒரு உதாரணம், எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க கொள்கிறாங்கங்கிறதுக்காக. இப்படி ரொம்ப அதிசயமான விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த கபீர்தாசருங்கிற எனர்ஜி ராம்சரத்குமார் சாமிக்கிட்ட வருது. ஏன்னா இவரும் காசிக்காரரு அவரும் காசிக்காரரு, அதனால் அந்த ஏதோ ஒரு கனெக்ஷனில் அந்த எனர்ஜி இவர்கிட்ட வருது. அப்போ அந்த கபீர்தாசராக இருந்தவர் ப்ரமோஷன் வாங்கிட்டு ஷிரடி சாய்பாபாவாக வராரு இல்லையா, அந்த எனர்ஜி எங்கிட்ட வரணும். ஷிரடி சாய்பாபாவும் நானும் ஒன்றே தான். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்று தான்.
அப்போ அந்த எனர்ஜி என்கிட்ட வர வேண்டியிருக்கு. அதனால் என்ன ஆகுது, கபீர்தாசராக இருந்து ஷிரடி சாய்பாபா வந்தவர், அந்த போஸ்ட்டுக்கு அவர் கொண்டு வராங்க. ஷிரடி பாபாங்கிற போஸ்ட்டுக்கு என்ன கொண்டு வராங்க, அவர் செய்த தவத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு கணக்கு. அதே மாதிரி நான் வந்து இதுக்கு போகிறேன், சஷ்டி விரதம் இருக்கிறதுக்காக. ஒரு தடவை நவராத்திரியா சஷ்டி ஞாபகம் இல்லை, நவராத்திரின்னு நினைக்கிறேன். அப்போது ராம் சரத்குமார் சாமி சொல்கிறாரு, அங்கே மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் பெங்களூர்லேருந்து, எனக்கு கோடிசாமி கிட்ட தெரிஞ்ச பையன் உட்காந்துருக்கான். அவனுக்கு கூட தெரியும் இந்த இன்சிடெண்ட்டு. சொல்கிறாரு, சிவசங்கரா வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னாரு. சுமந்தம் அவர் சொன்னார், அடையார் பானியன் ட்ரீ ஹஸ் ஃபாலன் அப்படின்னு, அடையார் ஆலமரம் விழுந்துச்சு அப்படின்னு. அடுத்து சொல்கிறார், நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், த ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னு. எந்த ஆலமரமும் விழுவதில்லை, அதனுடைய விழுதுகள் மறுபடியும் தொடங்குது அப்படின்னாரு. சொல்லிவிட்டு ஜேகே அப்படின்னா, ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஐ ஹேட் இஸ் லாஸ்ட் லெக்சர் அப்படின்னா. இங்கே தான் தியாசபிக்கல் சொசைட்டி பெசன்ட் இதெல்லாம் கலாட்சேத்திரம், அவருடைய ஒரே ஒரு லெக்சர் நான் லாஸ்ட்டில் கேட்டிருக்கேன். ஜேகே did nothing. Everything was given to him in a silver plate by Annie-Besant அப்படின்னார் சுமந்தம். ஸோ சம்படி இஸ் வெயிட்டிங் டு கிவ், உனக்கு கொடுக்கணும்னு அந்த மாதிரி ஒருத்தர் காத்துருக்கார். நல்ல சீக்வன்ஸ் பார்க்கணும். ஒரு மரம் போனால் அடுத்த விழுது வந்துடும். Annie-Besant செஞ்ச எல்லாத்தையும் ஜேகேக்கு கொடுத்தா, அந்த மாதிரி உனக்கு கொடுக்கறதுக்காக ஒருத்தர் காத்துட்ருக்காரு அப்படின்னா சும்மாவே இருந்தார். யூ டு கோ டு புட்டபர்த்தி, இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. உன்னை கூப்பிட்றாரு, நீ அங்கே தான் போகணும் அப்படிங்கிறாரு. நான் வேணும்னே ஜஸ்ட் அப்படின்னா, நான் ஏதோ மெட்ராஸ்க்கு வரணும்னு 70 ரூபா தான் என்கிட்ட இருந்துச்சு. திருவண்ணாமலைக்கு பஸ் சார்ஜே அந்த காலத்தில் 40 ரூபாவோ என்னவோ தான். அதனால் அப்போ அந்த மகேந்திரகுமார் ஜெயின் சொன்னான், நான் பெங்களூர் தான் போகிறேன், போகிற வழியில் உன்னை வந்து புட்டபர்த்தி போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்றேன்ட்டு அவன் ஏற்றிக்கினான். நேராக அங்கேருந்து மதுரம்பள்ளியே ஏதோ ஒரு ஊர், புட்டபர்த்தி பஸ்ஸு போகும், அங்கே போய் என்னை ஏற்றி ஒரு 400 ரூபாய் என் ஜோபியில் போட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன்னா. அண்டு நான் புட்டபர்த்தியில் 9 நாள் இருந்தேன். 9 நாள் ஒரு டார்மெட்ரியில் போய் படுத்துன்னு இருந்தேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அங்கே திருவண்ணாமலைக்கு சும்மா தான் போயிருந்தேன். அங்கே போய் ஒரு வேஷ்டி துண்டெல்லாம் மேனேஜ் பண்ணேன், பல்புடி வாங்கி அங்கேயே இது பண்ணேன். ஒரு நாள் பெருக்குவேன், ஒரு நாள் மரத்தில் பழம்பறி பாபா சாப்பிடுவாருன்னுவான், இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் வாய் மூடின்னு எல்லாத்தையும் செஞ்சுனே இருப்பேன். அப்போது மகாசிவராத்திரி வந்துச்சு. வந்தபோது புட்டபர்த்தி பாபா வந்தார், என்னை கைப்பிடிச்சிக்கோன்னு சொன்னார். உலகம் பூரா அவர் யாரெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவர் படத்தை வச்சு விளக்கேற்றி பஜன் பண்ணி அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறாரு. காட்டிட்டு பூமிக்கு இறங்குறாரு. இறங்கி அவருடைய காலை காட்டுறாரு. இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது, ஒரே நான் நடவலேக போத்துனான்றா அப்படின்னாரு. நான் ரொம்ப உழைச்சிட்டேன், என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சி நடந்தது. அங்கேருந்து நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன். எனக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி, அலங்கார கன்சாம்பிள்னு திருநெல்வேலிக்காரரு, அவங்க ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அவங்க பேத்தி வச்சிருந்த செல்வின்னு பேர். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாரு, யார், ராம் சரத்குமார் சாமி, செல்வி இன்னும் ஊத்தி சங்கலேஸ் அப்படின்னா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிரிச்சுன்னா அது என்னம்மா அப்படி, இந்த மாமா எப்போ பார் கடவுளை பற்றியே பேசின்னு இருப்பார் அப்படின்னு. அப்படி தான் என் பேர் கடவுள் மாமா. அந்த பொண்ணு தான் இந்த பேரை திருவண்ணாமலையில் எனக்கு வச்சோம். அவர் சிரிச்சுக்கிட்டு, ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, இஸ் அருணாச்சல் பாபா அண்ட் இஸ் சிவசங்கர் பாபா. இந்த சீக்வன்ஸ் ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, இஸ் சிவசங்கர் பாபா, அவர் பாபா, அருணாச்சல் பாபாங்கிற இது எனக்கு இதாகிட்டு நான் கோடிசாமிக்கிட்ட போயிருந்தேன். அப்போ கோடிசாமிக்கு தாத்தா எங்களை மிங்களவாக முடியும், அதாவது அவருடைய பவர் எனக்கு கொடுக்கணும்னு வச்சுன்னு இருக்கார். நான் வந்து ஷிரடிக்கு போய் புட்டபர்த்தி இதெல்லாம் வந்தது அவருக்கு அவ்வளோ கூட தெரியாமல் என் மகன்கள் இருக்காங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், நான் ஒன்று கொடுக்கலாங்கிற போது அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷனில் சொன்னால் ஒன்றும் சொல்ல, பிகாஸ் எனக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய பவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கோடிசாமியும் வந்தது, எல்லாருக்கும் வந்துச்சு. சிவசங்கர் பாபா என்பவர் ஒரு எனர்ஜி கிடையாது, காங்க்ளோமரேஷன் வாங்க. காங்க்ளோமரேஷன்னா ஒரு கம்போசிஷன் அர்த்தம். இப்போ சிவசங்கர் பாபா கிட்டே எல்லா எனர்ஜியும் இருக்குது, அதனால தான் பூரண பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். பூரண பிரம்மம்னா இது வரைக்கும் இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் ஒன்று பிரம்ம சக்திகள்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஒரே உடம்புக்குள்ளே இருந்தால் அதுதான் பூரண பிரம்மம்.
இப்போ பாலமுருகன் அடிமை இருக்காருன்னா அவர் முருகனை பூஜை பண்ணுறாரு, இந்த முருகனுடைய எனர்ஜி அவர்கிட்ட வரும். சாந்தானந்த சாமி புதுக்கோட்டையில் இருக்கார், அவர் புவனேஸ்வரியை பூஜை பண்ணுறாருன்னா புவனேஸ்வரி எனர்ஜி அவர்கிட்ட வரும். இப்படி ஒவ்வொன்று பண்ணுவோம். இப்போ நாம் எல்லா பிறவிகளையும் எடுத்திருக்கோம், விதவிதமான தேவதா வடிவங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அது ஒரு காரணம். ரெண்டாவது ஜாதகம். என்னுடைய ஜாதகத்தில் 10வது வீட்டில் குரு சுக்கிரன், 11ல் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன். அப்போது 6 கிரகம் உச்சமாக இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் ஜீவனஸ்தானத்துலேயும். அதனால் இந்தந்த கிரகங்களுக்கு உள்ள எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மக்கிட்ட வரும். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இது அத்தனையும் நமக்கு வரும். இப்படி ஜாதகம் ஒரு காரணம். நம்முடைய முற்பிறவிகளுடைய வாசனாதிகள், அந்தந்த பிரிவில் நாம் செய்திருக்கக்கூடிய பூஜைகளுடைய சோர்டு எனர்ஜி இருக்கு இல்லையா, அது நம்ம கிடைக்க வேண்டிய காலம் வர்றபோது கிடைக்குது. இவ்வளோ மகான்களை பார்க்குறோம், அவங்களுடைய அனுகிரகம், இப்படி விதவிதமான காரணங்களால் சிவசங்கர் பாபா இஸ் அ வெரி பவர்ஃபுல் பர்சன் இன் தி ஸ்பிரிச்சுவல் டொமைன். இன்றைக்கி இருக்காங்க மகான்கள், எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இப்போ இல்லை. ரஜினிகள் ஒரு சாமி இருக்கார், மற்றபடி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய நிலையில் இருந்த மகான்கள் இப்போ யாரும் இல்லை, எல்லாம் சாதாரண ஆளுங்க தான் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் சும்மா அவங்ககிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை, ஏமாத்தின்னு இருக்காங்க. நமது மகான்களும் ஞானிகளும் காடு மலைகள் என சுற்றி தவம் இருந்தாலும் அநேகமாக அவர்கள் அனைவருமே உள்ளுக்குள் தேடித்தான் இறைவனை உணர்ந்தார்கள் என்று சமீபத்திய அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஒரு எழுத்தராக பணியாற்றி கொண்டிருந்த ரத்னகிரி அடிகளாரை முருகனின் சிறு வேல் அசைவு ஞானியாக்கியது. ஒரு செல்வச் சீமானாக சென்னை அண்ணா நகரில் வாழ்ந்து வந்த தங்களை ஒரு மரணானுபவம் ஞானியாக்கியது. ஒருவர் ஜாதகத்தில் அதற்கான கிரக நிலைகள் வரும்போதுதான் இது போன்ற ஆன்மீக உயர்நிலைகள் கிடைக்கப்பெறும் என்றும் தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அப்படியானால் இந்த ஆன்மீக உயர்நிலை என்பது புறவெளியிலிருந்து இந்த பிரபஞ்சம் தங்களுக்கு இறைவனை உணர வைத்த அனுபவங்களா, அல்லது இறைவனை உள்ளுக்குள் தேட இந்த பிரபஞ்சமே திறந்து வைத்த வாசல் கதவா? பண்டுரீதி நீ சேசன கொலுவை ஆண்டார் தியாகராஜர். நான் இதுக்கு முன்பிரிவுகளில் ஏதாவது பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து நம்மளை கொஞ்சம் உருப்பட வை அப்படின்னு அர்த்தம். முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற போது அருணகிரிநாதர் சொல்கிறார், நற்கரிசி ஓடக்காரன்வார். புண்ணியம் செஞ்சவங்களுக்கு இந்த பிறவி பெருங்கடலில் முருகன் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரத்னகிரி சாமி இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பிரதர் இருந்தார், அவங்க அப்பா வந்து மணிகாரு, கன்சாமலியார்னு பேர். அவர் கல்யாணம் ஆயிருந்தது, 2 பொண்ணுங்க ஒரு பையன். அந்த திருவலத்தில் இருந்த ஒரு சாமியார் வண்ணான், திருவல்லம் கோயிலுக்கு அவர் தான் திருப்பணி எடுத்து செஞ்சார். குடியேற்றத்துலேருந்து வந்து திருவலத்தில் செஞ்சார். ரொம்ப நல்ல மகான். திருத்தணிக்கு ஒரு வெள்ளித்தேர், கன்சாமி கோயிலுக்கு ஒரு வெள்ளித்தேர், இதெல்லாம் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். அவர் என்ன பண்ணுவார், நான் வீட்டில் வந்து சாப்பிட்னேன், எனக்கு ஒரு வெள்ளி டம்ளர் வெள்ளித்தட்டு 100 ரூபா கொடுக்கணுன்னுவார். எல்லோரும் சாமி நம்ம வீட்டில் சாப்பிட்ணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 30 வீடு 40 வீட்டுக்கு போவார். 30 வெள்ளித்தட்டு 40 வெள்ளித்தட்டு டம்ளருங்க, நான் அந்த 4000 ரூபாய் எடுத்தேன், 4000 ரூபா கூலி கொடுத்து வச்சுக்காரு. வெள்ளித்தட்டு வெள்ளி டம்ளர் உருக்கி வெள்ளித்தேர் பண்ணுவார். எல்லாம் முடிஞ்ச உடனே மீதி இருக்கிற வெள்ளி துட்டை வந்து தொடப்பத்தில் தள்ளிட்டு போடா எடுத்துன்னு போடா அப்படின்வார். அந்த அளவுக்கு யோக்கியமான மகான். ஒரு தடவை காமராஜர் நாடார் சைனா யுத்தம் வந்தபோது யுத்தத்துக்கு பணம் வேணும் இல்லையா, அதனால் வசூலுக்காக சாமியார்கிட்ட போகலான்னு போகிறார். போகிறபோது ஒருத்தர் உடம்பெல்லாம் சுண்ணாம்பு வச்சுன்னு தலையில் சும்மாண்டு கட்டின்னு மண்ணு தூக்கினுங்கிறார். இவர் சாமி எங்கே இருப்பார், ஏன் நான் தான் சொல்லுன்னாராம். அவர் பயந்து போய், இப்படி ஒரு மகானா, நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னாராம். இல்லை நம்பி வந்துட்டு இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து எல்லா டிவோட்டிஸும் கூப்பிட்டு மூக்கில் இருக்கிறது கேட்டு காதில் இருக்கிறது கேட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் இவ்வளோ கோல்டு, அந்த யுத்தத்தில் வாய்தம் வாங்கிறது கோல்டு தான் தேவைப்படும். அவர் தான் படிக்கட்டு போட்டு கொடுத்தார் ரத்னகிரிக்கு. போட்டுட்டு இவங்கெல்லாம் சொன்னாங்க ஊருக்காரங்க, சாமி நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் இந்த கோயிலை எடுத்து கட்டுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைடா இந்த கன்சா முல்லையாரில் அவன் குடும்பத்தில் 2 பிள்ளைங்கள யாரோ ஒருத்தர் எடுத்து கட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த 2 பிள்ளையில் ஒருத்தர் தான் உங்கள் சச்சிதானந்தம். இவர் வேலூரில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தார். ஒரு நாள் வீட்டிலேருந்து வராரு, பஸ்ஸு கிடைக்கல. சரி நீ பொழுது போகல, மலை மேலே போயிடலாம், அடுத்த பஸ்ஸுக்கு 3/4 மணி நேரங்கிறதுன்னு மேலே போய் ஐயர்கிட்ட, ஐயர கற்பூரங்க தான்னாரு. இவர் இல்லையே மொழியார் அப்படிங்கிறாரு. அவர் அவனுக்கே கற்பூரம் இல்லை, வேணுக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்றார்.
அப்போ அந்த முருகன் கையில் இந்த வெயில் அசைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு காட்சி கிடச்சி ஆண் கத்தியும் போய் முருகன் மேலே விழுண்டார். இந்த கலையபுரத்தை பார்த்துட்டு அந்த ஐயரு ஓடி போய் ஊரில் எல்லாரையும் 4 கிலோமீட்டரு சச்சிதாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க வண்டி கட்டின்னு வராங்க வேறு பார்க்கறதுக்கு. வர்றபோது ஒரு கண்ணை இப்படி முறைச்சி பார்த்துக்கின்னு போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் அவுத்து போட்டு முருகன் மேலே இருந்த ஒரு அழுக்கு துண்டை கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு உக்காண்டாரு. அவங்க மேலே வந்த உடனே அவங்க அப்பா என்னப்பா அவனுக்கு கோவம், வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றார். இவர் அங்கேருந்து ஒரு கறி எடுத்து எழுதுறார். நீங்கள் என்னை பார்க்க வந்த வண்டி கொடை சாய்ந்ததா அப்படின்னாரு. ஏன்னா அவங்க வந்த வண்டி கொடை சாய்ஞ்சது. உடனே அவங்க ஓஹோ இவனுக்கு ஏதோ பவர் கிடச்சிருக்குன்னு நம்புகிறாங்க. அப்போ அவர் எழுதுறாரு, இனி இது இங்கே கிடக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னார். ஸோ அன்றைக்கி உட்காந்து தான் மனைவி இருந்தாங்க, 2 ஒரு பையன் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. இது அவர் அங்கே உட்காந்துட்டு அந்த திருப்பணி செய்ய ஆரம்பித்ததுக்கான சூழல்கள் இப்படி தான் வந்தது. அப்போ ஏன் அந்த அந்த குடும்பத்துக்கு ஏதோ இந்த கோயிலுக்கு கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் நீயோ இல்லை உங்கள் 2 பிள்ளைங்கள ஒருத்தரோ இதை எடுத்து கட்டுவீங்க அப்படின்னு திருவள்ளசாமி சொல்கிறார். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணக்காரியம் இருக்கும், விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி. அப்போ சிவசங்கர் பாபாவுக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா, சிவசங்கர் பாபா பிறக்கிற போதே தாயாருடைய கர்ப்பத்தில் அவதாரமாக தான் பிறந்தார். சகாதேவ நாடின்னு ஒன்று இருக்குது குடியாத்தத்தில். அதில் என்னை பற்றி வரும், ஆய்வுருங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய்னு வரும். பிறக்கிற போதே சிவன் சக்தி மாலவன் 3 சேர்ந்த முதன்மை அவதாரம்னா விநாயகர்னு அர்த்தம். அதனால தான் விநாயகருக்கு என்ன மந்திரம், விஷ்ணும் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் அப்படின்வாங்க. சிவன் சக்தி மாலவன் 3 சேர்ந்த முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய் சொல்லிட்டு பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. இந்த மாதிரி நீ பிறந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு 36 வயசு வர்ற போது உனக்கு ஏதாவது கர்ப்பத்திலே நீ அப்படி தான் பிறந்த. ஆனால் அது வெளிப்பட வேண்டிய காலம், எப்படி ஒரு ஆஞ்சநேயர் சின்ன வயசுலேயே சூரியனை பிடிக்கிறதுக்கு மேலே தாவிட்டார். ஆனால் அது ரொம்ப அனர்த்தம் ஆகிடும்னு தேவர்கள் மீட்டிங் போடுறாங்க. இந்த ஆள் வந்தது ராம கைங்கரியத்துக்காக, அந்த நேரம் வர்ற வரைக்கும் எனக்கு தன் பவர் தெரியக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி எனக்கும் வாழ்க்கையில் அந்த 36 வயசு வந்தப்புறம் தான் நான் இந்த ஞானத்துக்கு வரணும்னு இருந்தது. அது வரைக்கும் நார்மலாக இருந்தோம், படித்தோம், ஏதோ பண்ணோம், கல்யாணம் கட்டிக்கிட்டோம், குழந்தை பெற்றோம், வியாபாரத்தில் இருந்தோம், பப்ளிக் லைஃப்பில் இருந்தோம். எல்லாம் அனுபவங்க, எல்லாம் தேவைப்படுது. இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த அனுபவம் எல்லாம் தான் இந்த ஆசிரமத்துக்கு உதவுது இல்லையா. தட் நாலேஜ் இஸ் யூஸ்ஃபுல், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போசர்ஸ் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும் வாழ்க்கையில் எப்போ வரணுன்ட்டு. அப்போ எனக்கு என்ன வருது, இதுதான் வந்துச்சு. பிறந்த போதே இப்படி தான் இருந்தேன், இந்த 36 வயசில் இந்த கிரகங்கள் வரணும், அந்த நேரத்தில் நீ வருவே அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிறந்த போதே அப்படி வரும். ஏன் அப்படி வரும் அப்படின்னா, இப்போ எங்கள் குடும்பங்கள் இருக்கு இல்லையா, நாங்கள்லாம் ஆந்திராவில் இருந்து புலம்பெயர்ந்தவங்க. எங்கள் ஊர் சின்ன கோட்டலான்னு சொல்லிட்டு இப்போ கூட இது இருக்கு இல்லையா, நரசிம்மன் கோயிலுக்கு அகோபிலம் அதுக்கு கிட்டே இருக்குது. பத்ராச்சலம் போன போது பார்த்தேன், சின்ன கோட்டலான்னு ஒரு கிராமம். அப்போது சிவசங்கர் பாபா பிரகலாதனாக இருந்தார். பிரகலாதனாக இருந்தபோது கனெக்டடாக இருந்த இடம் எது, இப்போ இருக்கக்கூடிய அகோபிலம் நரசிம்மசாமி. ஸோ அதனால் அதை ஒட்டி இருக்கிற ஒரு ஊரில் நம்ம பறந்துருப்போம். இந்த ஆத்மா கனெக்டடாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் புலம்பெயர்ந்து இங்கே வந்தாங்களா. எங்கள் அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு 40 கிராமம் 50 கிராமத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு வைதிக குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுருவாங்க. இவங்க தான் அந்த ஊரில் வாத்தியாருங்க. அதுக்கப்புறம் அந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இவங்க தான் பொறுப்பு. அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி குடியாத்தத்தில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த உம்மடி செட்டியாரெலாம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் ஆச்சாரியார்கள். சரி, எங்கள் ஆளுங்க எல்லா இடத்துக்கும் போயிருந்துருக்காங்க ஒரு காலத்தில். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நம்ம வர்றோம். பட் அந்த குடும்பத்தில் ஒரு காலத்தில் ரொம்ப இதெல்லாம் இருந்திருக்கு, மான் மயில் இதெல்லாம் வச்சுன்னு பெரிய பணக்காரங்களாம் இருந்திருக்காங்க. இந்த மயில் யாருக்காண்டியோ குத்திருக்கு, அதனால் அதை கொண்டுட்டாங்க. அதை கொன்னதுனால துர்மரணங்கள் இருக்கும். யாரோ கிணத்துல போய் குச்சிருவாங்க, யாரோ ரயில் தண்டவாளத்தில் செத்துப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் துர்மரணங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. அது ஏன்னா அந்த கர்ஸு ஒரு மயிலில் கொண்டுட்டாங்க இல்லையா, அந்த பாவத்தில். அது லாஸ்டாக என்னுடைய பிரதர், எல்டர் பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் மிலிட்ரியில் இன்ஜினியராக இருந்தார். அவர் டேராடூனில் சாசரத்தாராங்கிற இடத்துக்கு போகிறபோது அவர் உடம்புல ஒரு பிரம்மராட்சசம் வந்துட்டான்.
அதனால் அவர் ஒன்றும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார். தண்ணி நிறைய குடிப்பார், சாப்பிடுவார், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி. ஸோ அவர் இறந்தார். அது அவரோட அந்த கர்சு முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா யாரும் எங்கள் ஆளுங்க திருவண்ணாமலை பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா திருவண்ணாமலைக்கு போனால் ஏதாவது ஆகிடணும். எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தர் அந்த காலத்துலேயே டிகிரி ஹோல்டர். அந்த காலத்துலாம் துட்டு கிடையாது, இவ்வளோ கோல்டு எடுத்து தான் ஃபீஸ் கட்டுவாங்க. அப்படியெல்லாம் தான் இருந்திருக்கு அந்த காலம். ஸோ எல்லாம் மாறி எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்ல நிலையில் இருந்துருக்கார். 2 சினிமா கொட்டாய் வச்சுருந்தார், மணிமேரா டூரிங் டாக்ஸிஸ், ராஜகுமாரி டூரிங் டாக்ஸின்னு. அவர் சுதந்திர போராட்ட தியாகி, காமராஜர் கொடியும் உபயோகில்லா கொடியும் குடியாத்தன் ஜெயிலில் இருந்தவர். ஜவுளி கடை வச்சுருந்தார். ஒரு சொந்த பணத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார், எங்கள் ஊரில் எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்தாலும் வசதியாக இருந்தால்தான். ஆனால் எல்லாம் அந்த கர்சு இருக்கு இல்லையா, அது தொடரும். அந்த மாதிரி கூட இந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரை தொட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ யாரோ கீழே தள்ளி விட்டுருக்காங்க. கொண்டாந்து ஊரில் விடுறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லாருக்கும் எடுத்துன்னு போங்களான்னு சொல்லிட்டு. அவர் எந்த ஸ்கூலில் ஆரம்பித்தாரோ அதே ஸ்கூலில் அவரே வாத்தியார் ஆகிட்டு பண்ணார். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஒவ்வொரு குடும்பம் வளப்பமாகறதுக்கும் இருக்கும், கீழே போகிறதுக்கும் காரணம் இருக்கும், நல்லதுக்கு காரணம் இருக்குது, கெட்டதுக்கு காரணம். எது ஒன்றும் காரணம் இல்லாமல் நடக்காது. எல்லாத்துக்கும் ரீவைண்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி பாரு, உனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஸோ நான் அந்த பெரிய அண்ணன் இறந்த பின்னால் தான் அந்த இது வரணும். அந்த 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 தலைமுறை இல்லையா, இதுக்கு முன்னால் சேர்ந்த புண்ணியமெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுறதுக்காக ஒரு கேரக்டர் தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே அந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி பறக்கிற போதே நல்ல இதில் பிளானிங் இருக்கும், எல்லாமே திடீர்னு ஒன்றும் வராது. அப்புறம்தான் இந்த ஆன்மீகத்துக்கு நம்ம வர்ற மாதிரி ஆச்சு. இது ஒரு இது, அது விளையும் பயிர் முளையிலே தெரியுன்னுவாங்க. அது மாதிரி நான் ராமகிருஷ்ண மிஷனில் படிக்கிறேன். அங்கே ஸ்கூல் பிரைம் மினிஸ்டராக இருந்தேன். நான் தான் ராமகிருஷ்ணனுடைய ஸ்ட்ரைனில் வந்து மணி அடிச்சு பூஜை பண்ணி சாமியாருங்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து சடாரி வைக்கிற வேலையெல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வரும். எங்கள் ஊரில் வெங்கட சுப்பையா செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தர்மராஜா கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். செட்டியார்னு பேரை தவிர பஞ்சகத்தை காட்டி சும்மா ஐங்காறு பேர் குடுமையெல்லாம் வச்சுக்கின்னு இருப்பார். அவர் எங்கேனா போனால் என்ன தான் பூஜை பண்ண சொல்லுவார். அவர் வரத்துக்குள்ளே அந்த கோயிலை நான் சுத்தமாக பெருக்கி ஒற்றாட்சி எல்லாம் நல்லா பண்ணி வைப்பேன். இப்படி நிறைய அது காரண காரியங்கள் இருந்தது. எங்கள் ஊரில் விபிஎஸ்னு இருக்கும், வெக்கேஷ்னரி பைபிள் ஸ்கூல்னு. அப்போ அதில் பைபிளில் இதெல்லாம் கேம்பெல்லாம் வைப்பாங்க, பரீட்சைகள்லாம் வைப்பாங்க. நான் ஒரு 7-8 சர்டிஃபிகேட் பைபிளில் வாங்கியிருக்கேன். ஸோ கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சது. அப்புறம் இஸ்லாமிய காலேஜில் படித்ததுனால இஸ்லாம் மதத்தை பற்றி தெரியும், ராமகிருஷ்ண மதத்தில் படித்ததுனால இந்து மதத்தை பற்றி தெரியும். இப்படி கடவுள் ஏதோ ஒரு வகையில் நம்மளை அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்தார். எங்களது குருகுலம், டாய்லெட் கழுவணும், காய்கறி வெட்டணும், பரிமாறணும், பெருக்கணும், எல்லாத்தையும் செய்வோம். பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் உண்டு. நாங்களே தான் எழணும், நாங்களே துணித்து வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான வாழ்க்கைக்கெல்லாம் வந்தது. அண்டு எனக்கு கிடைச்ச வாத்தியாரங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. எனக்கு கோபால்தாஸ்னு ஒரு கால் கொஞ்சம் சரி இருக்காது, நொண்டி நொண்டி நடப்பார். அவரெல்லாம் வாத்தியார். அவங்கெல்லாம் இந்த காலத்து வாத்தியாருங்க மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப சின்சியராக பசங்களை மோட் பண்ணாங்க. ஒவ்வொரு பையனையும் பார்த்துக்கின்னு இருப்பாங்க. நீ சாப்பிட்ற போது அவசர அவசரமாக சாப்பிட்டியானா கூட இப்படி சாப்பிடக்கூடாது, வாயில் கொஞ்சம் வச்சு மென்று சாப்பிட்ணும், இப்படியெல்லாம் கைட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு பையனுக்கும் அவங்களுடைய ஐக்யூ லெவலுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா படிப்பு வருன்றதுனால அவர் எழுதி கொடுப்பாரு, இந்த ஒரு நல்லா டப்பா தட்டு, அப்போ தான் உனக்கு இங்கிலீஷ், எங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்கூல், நல்லா இங்கிலீஷ் வரும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதி கொடுப்பாரு. இன் தோஸ் டேஸ் when the concept of democracy was quite unknown to the people of many continents and land, Januvang was ruled by the People's Party, a mass movement under the dynamic leadership of Hubert, a devoted and dedicated man. ஒரு சென்டென்ஸ், நான் இன்னைக்கு ஓரளவு மேனேஜ் பண்ணுறேன்னா அவர் தான் காரணம். எப்படி டப்பா தச்சு அது தான் இங்கிலீஷ் வந்துச்சு, சும்மா ஒன்றும் வந்துடாது. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு எப்படிப்பா இங்கிலீஷை மேனேஜ் பண்ண முடியும், அவர் தான் காரணம். இப்படி நிறைய இருக்கும். அதாவது பல வகையிலையும் கோயம்புத்தூரில் 152 ஸ்கூல் இருக்கும். அந்த 152 ஸ்கூல்காரங்களும் பேச்சு போட்டி, எழுத்து போட்டி அதெல்லாம் இருக்கும். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற அப்போல்லாம் எஸ்எல்சி பியூசி. 8ஆம் கிளாஸ் படிக்கிற போது 8, 9, 10 3 வருஷம் நான் தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 152 ஸ்கூல்லையும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவேன். நெஜிலிங்கப்பா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்தார். அவருக்கு காமராஜருடைய 60வது பிறந்தநாள் விழாக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்க கோயம்புத்தூரில். அப்போ நான் தான் அதுக்கு வந்து இது கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன், இது கொடுத்துருக்கேன். இப்படி பல வகைகளில் வந்தோம். காலேஜுக்கு வந்தோம், அந்த ட்ரைனிங்கெல்லாம் அப்படியே உதவிச்சு. காலேஜில் படிக்கிற போது பிஎம் பெல்லியப்பான்னு ஒரு கூர்கு மெடிக்கரக்காரர், கலெக்டர், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்த்தாக டிஸ்ட்ரிக்ட் எல்லா ஸ்கூல்காரங்களுக்கும் செய்யாரில் காங்கன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவங்க ஊருன்றதுனால அங்கே ஒரு பெரிய கேம்பெல்லாம் வச்சாங்க. அண்ணாதுரை அப்போ தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருந்தார். ஸோ அவர் என்னை கூப்பிட்டார், பெல்லியப்பா நீ அண்ணாதுரைக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னாரு.
இதெல்லாம் வாய்ப்புகள் தானே. இல்லைன்னா நம்ம காலேஜில் படிச்சுன்னு இருக்கோம், மிஞ்சி போனால் என்ன வயசு இருக்கும், அப்போ வந்து 17 வயசு 16 வயசு கூட இருக்காது. ஸோ 49 பிறந்தேன், காலேஜ்ன்றது 64 65ன்னு வச்சுக்கோயேன். அதனால் அதெல்லாம் வாய்ப்புகள் தான். அப்போது ஒன்றுமே இல்லை, சாதாரண லெவல் தானே. அப்போது அண்ணாதுரைக்கு கொடுக்கணுன்னா எவ்வளோ, அந்த ஆளுக்கு நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் கொடுத்துருப்பாரு இல்லையா. அது ஒரு காரண காரியம் இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி புறநானூற்றில் ஒரு புலவன் அன்னைக்கு சொன்னான், என் நெஞ்சு திறப்பா நிற்கோன்கோரே என்று. வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களாகிய நாங்கள் சொல்கிறோம், அண்ணா எங்கள் நெஞ்சு திறப்பா நிற்கான்கோரே என்று. இதுகாரும் உங்கள் வாயூறி வருகின்ற தேனூறு சொல்லுக்கு செவியூறி சிந்தையும் தாமோரி சித்திர பாவைகள் போல் நாங்கள் உங்கள் வித்தக பேச்சு திறமையில் வாங்கி அமர்ந்திருந்தோம். இப்படி தான் பேசுவேன், அந்த காலத்தில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு டாபிக் சொல்லாமல் பேச்சு போட்டி வைப்பாங்கன்னு நான் கோயம்புத்தூரில். அங்கெல்லாம் என்ன உங்களுக்கு கொடுக்குற மாரி வந்து சாதாரண டாப்பிக்காக கொடுப்பாங்க. 152 ஸ்கூல்காரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சு ஒரே உலகம்னு எழுதிடுவாங்க. நீ உடனே யோசனை பண்ணி பேசணும், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, ஒவ்வொருத்தரையாக உள்ளே கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி தமிழ்நாடு எல்லையிலே குறுகி இருந்தாலும் கூட தமிழினுடைய வந்து மனம் பறந்து விரிந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தீரே உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 அல்ல என்று பாடினான் கபிலன். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் ஒருவரும் மாநிலத்தீர் உலகத்தீரே என்று பாடினாள் அவ்வை. உலகம் யாவையும் தாமுலமாக்கலும் என்று பாடினான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சேக்கிலார் பாடினான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு என்று பாடினான் வள்ளுவன். உலகு எதுலெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லி தமிழம்பார் அந்த காலத்திலே உலகத்தை பற்றி இருக்கான் இல்லை. எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளத்தை விட்டு தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலென்றோ இன்பம் என்ற பாரதிதாசனுடைய வார்த்தைக்கு வந்து உதாரணமாக இருந்தார்கள். இப்படிலாம் வரும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் கல்ச்சர்லாம். காலேஜில் படிக்கிற போது எங்கள் வாத்தியாரெல்லாம் வந்து பெரிய ஆள், அப்துல் ரஹ்மான்லாம் எவ்வளோ பெரிய ஆள். அதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் எதுக்குடா நானும் யோசனை பண்ணுவேன். ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் நுழைஞ்சி வந்திருக்கிறோம்ல. ஒரு பக்கம் முஸ்லீம் பற்றி தெரியும், ஒரு பக்கம் ஹிந்தி கிறிஸ்டியன், ஒரு பக்கம் இந்து, ஒரு பக்கம் கவிதை, ஒரு பக்கம் கட்டுரை, எல்லாம் விதவிதமாக பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் எதுக்குடான்னு பார்த்தேன். இந்த மாரி தான். கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய். எதுக்கு? ஏன் மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். அவருக்கு தேவைப்படுச்சு, அதனால் சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அந்த குரூம் பண்ணி கொண்டு வரதுன்னு வாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்தோம். அதனால் இன்றைக்கி நீ எதை பற்றி கேட்டாலும் சொல்லுவேன், அண்ட் யோசனையே பண்ணாமல் சொல்லுவேன். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் மெமரி பவர் இல்லையா, ஞாபக சக்தி இருக்கணும். இல்லை இல்லைன்னா எனக்கு 77 வயசு ஆகுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு நீ எப்போ சொன்னாலும் கரெக்டாக கம்ப்யூட்டர் மாதிரி ஒரே லாங்குவேஜில் தான் சொல்லுவேன். மாறவே மாறாது. அந்த இது கூட பேட்டர்ன் கூட மாறாது. அது ஒரு சீக்வன்ஸ், அது கம்ப்யூட்டர் பிரெயின் வாங்க. அது மாதிரி எல்லாம் தானாக தான் வந்தது வாழ்க்கையில். எது செஞ்சாலும் டிஃப்ரெண்ட்டாக எழுதுவோம். நல்லா கவிதை எழுதுவேன். ஒரு பத்திரிக்கை நடத்தியிருந்தேன், அரசுன்னு ஒரு பத்திரிக்கை. சூப்பராக இருக்கும். காலேஜில் பியூசி படிக்கிற போது நான் தான் எடிட்ரு. அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு விஞ்ஞான கட்டுரை, ஒரு ட்ராமா, ஒரு இது கவிதை, அந்த மாதிரி லாஸ்ட்டில் கடைசி பக்கம்னு ஒன்று இருக்கும், த லாஸ்ட் பேஜுங்கிற மாதிரி. அதில் அந்த கடைசிங்கிறத வச்சியே ஒரு கட்டுரை இருக்கும். கடைசி இது உலகத்தின் கடைசி நாள், நான் கடைசியாக உன்னை பார்க்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு ஒரு கட்டுரை இருக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ஒரு அதிகமான இருந்தான், அவன் ஔவையாருக்கு வந்து ஒரு நெல்லிக்கனியை கொடுக்குறான். நன்னன்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் ஒரு சின்ன பொண்ணு அவன் தோட்டத்தில் மாம்பழத்தை தின்ட்டான்ட்டு அவளை கொலை பண்ணிடுறான். 2 லைன் தான். இந்த 2 லைனை நாம் எப்படி கொண்டு போகிறோன்றது தான் நம்முடைய பிரெயின். அப்போது அது ஒரே விஷயத்தை நம்ம எழுதுகிற மெத்தட் தான் எழுத்துன்றது. அப்போது அதிகமான முதல்ல வரணும், நன்னன் அடுத்து வரணும், ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரு ஆர்டிக்கல் வரணும். வானுலகம், அரசவை, விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன, வெள்ளி நிலா வெண்கொற்ற குடையாகிறது. நல்லா கற்பனை பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன். வானுலகம், அரசவை, விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன, வெள்ளி நிலா வெண்கொற்ற குடையாகிறது, காற்று கவரி வீசுகிறது, மேக மெத்தை கிழித்து அரியாசனத்தில் அரசன் வந்தமர்கிறான், அதிகமான் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. அப்போது வானவீர் இழுப்பிலே வயதால் தளர்ந்த பாதம் பதித்து முதியவள் ஒருத்தி வருகிறாள். அவள் புதியவள் அல்ல, பழையவள்.
அன்னையே வருக, அவ்வையே வருக. வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. அதிகன் கையிலே கனியொன்று மின்னுகிறது. அவன் கனியை பார்க்கிறான். கனியோடு அந்த தமிழ் மூதாட்டியை பார்க்கிறான். அன்னையே, இது சாவாம் மருந்து, மூவாம் மருந்து. தாங்கள் இதை அமுது செய்தருள வேண்டும். அதிகமான் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க. வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. சீன் 1. சீன் 2. அதே அரசவை. வெள்ளி நிலா வெண்கொற்ற கொடை முறிந்து வீழ்கிறது. காற்று புயலாகச் சீறுகிறது. மேக மெத்தைகளிட்டு அரியாசனம் குமுறுகிறது. நன்னன் வாழ்க, எங்கள் மன்னன் வாழ்க. குரல்கள் நடுக்கோடு ஒலிக்கின்றன. யாரங்கே இந்த கனிகவர்ந்த கல்வியை இழுத்து வாருங்கள். அவள் முன்னால் ஒரு பருவ பெண் இழுத்து வரப்படுகிறாள். அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வந்தார்கள். அவள் வசந்த பருவத்தில் கால் வைத்திருக்கும் வாசமலர். கொய்து விடாதே. அவளின் தங்க உடலின் எடைக்கு எடை நாங்கள் தங்கம் தருகிறோம். அழுதார்கள், அரட்டினார்கள். கண்ணீர் கல்லை என்ன செய்யும்? ஒரு கனியை அறியாது உண்டதற்காக ஒரு பருவக்கனி சாவின் கரத்தில் விருந்தாக்கப்படுகிறது. 2 கதைகள், 2 பெண்கள், 2 கனிகள், 2 அரசர்கள். இப்பொழுது இங்கே எதற்காக இந்த பழங்கதை என்று கேட்கிறீர்களா? பழைய அரிசிதானே சுவையான சோறாகும். இன்று இங்கே நம் கண்ணெதிரே எத்தனை அதிகமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை நன்னன்கள் உலாவுகிறார்கள். இந்த கணக்கெடுப்பில் தானே வாழ்க்கையின் பொருளே பொதிந்திருக்கிறது. இதான் கட்டுறேன். அப்படி விதவிதமாக எல்லாம் பார்த்துட்டு தான் சாமி ஆயிருக்கு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் குரு. காதல் பிறக்குதடா உந்தன் கண்களை பார்க்கையிலே, காந்த விழி அழகா எங்கள் கண்ணனே சங்கரனே, நீலச்சுடரொளியோ சிவன் நெற்றியின் மாணிக்கமோ, வேத கருப்பொருளோ இது வேள்வி நெருப்பொழியோ, மாலை மதியொளியோ திருமாலவன் சக்கரமோ, காலை கதிரொளியே உன் கண்ணில் பிறக்கிறதோ, காதல் பிறக்குதடா உந்தன் கண்களை பார்க்கையிலே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.